அவர்கள் என்னை முழு கிளாஸின் முன்னாடி நிற்க வைத்தாங்க. நான் ஒரு ஜோக் மாதிரி. அதுலேயே மோசமான விஷயம் என்னன்னா, எனக்கு பிடிச்ச அந்த பொண்ணு கூட என்ன ரொம்ப குளிர்ந்த பார்வையால தான் பார்த்தா. ஆரம்பத்துல இது எல்லாம் சின்ன விஷயம்னு தான் நான் நினைச்சேன். ஒவ்வொரு காலையும் அவளுக்காக காஃபி வாங்கி போவேன். அவள் சொல்லாமலே அவள் புத்தகங்கள் தூக்கி கொடுப்பேன். அவளோட அசைன்மெண்ட்ஸை இரவு முழுக்க உட்கார்ந்து செய்து முடிப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் இவ்வளவு லாயலா இருந்தா எலினா வாலே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு நாள் கண்டிப்பா என்ன கவனிப்பான்னு. அவள் எனக்கு எல்லாமே. நான் அமீர்னு இல்ல, யாருக்கும் ஃபேவரட் இல்ல, முக்கியமா அவளுக்கே நான் எதுவுமே இல்ல. நான் அவளின் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பவன். முட்டாள்தனமா சிரிச்சுக்கிட்டு இதுல ஏதாவது ஸ்பெஷல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தவன். அந்த காலை அவளோட ஒரு நண்பன் திடீர்னு என் ஃபோனை பிடிச்சு எடுத்தான். காற்றுல சுழற்றிக்கிட்டே இருந்தான். எனக்கு புரியறதுக்கு முன்னாடியே நான் அவளுக்கு போட்டிருந்த எல்லா மெசேஜுகளையும் ஓப்பனா படிக்க ஆரம்பிச்சான். நான் எழுதியதை வேற ஒருத்தன் வாயில கேட்கறது, அதுவும் முழு கிளாஸின் முன்னாடி, அதை விட அவமானம் வேற எதுவும் இருக்க முடியாது. அவங்க உடனே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சிரிப்பு மெதுவா பெரிய சத்தமா மாறுச்சு. என் முகம் வெப்பமா எரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனா அதை விட மோசமான விஷயம் என்னன்னா, அவங்க யாருமே நிறுத்த முயற்சி செய்யல. அவள் மட்டும் ஜன்னல் வழியே பார்த்துக்கிட்டே இருந்தா. இது எல்லாம் ஒரு காமெடி ஷோ மாதிரி. நான் அவளை பார்க்க குறைந்தபட்சம் ஏதாவது பேசுவாளோன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவள் மெதுவா தலையாட்டிட்டு என் கண்கள்ல நேரா பார்த்தா. அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் போதும், நான் எல்லாத்தையும் தவறா புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு புரிஞ்சுக்க. அவளுக்கு எந்த வருத்தமும் இல்ல, அவளுக்கு வெறுப்பு தான். பிறகு அவள் பேச ஆரம்பிச்சா. அவள் குரல் ரொம்ப சாந்தமா, ஆல்மோஸ்ட் போராக. நீ நிஜமாவே நினைச்சியா நான் உன்னை ஒரு நாளும் தேர்வு பண்ணுவேன்னு? கிளாஸ் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தது. அவங்களுக்கு கவலை இருந்ததுனால இல்ல, அவள் இன்னும் என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்க. அவள் கைகளை கட்டிக்கிட்டு சொன்னா, நீ யூஸ் ஆகிறவன்தான். அதுதான், நீ எப்பவும் அப்படித்தான் இருந்த. அதுக்கப்புறம் மீண்டும் சிரிப்பு வெடிச்சு, இந்த தடவை இன்னும் அதிகமா. அந்த நிமிஷம் காற்றே கொஞ்சம் கனமா இருந்தது. எல்லா பக்கத்திலிருந்தும் என்ன அழுத்துற மாதிரி. என் பின்னாடி இருந்தவன் என் நாற்காலியே காலால் தட்டினான். இப்பவும் அவளின் பின்னாடி போகணும்னா சரியாக முழங்காலில் வீழுடான்னு இன்னொரு குரல். நான் எதுவும் பதில் சொல்லல. ஆனா எல்லாமே நினைவுக்கு வந்தது. என் முந்தைய வாழ்க்கையில நான் நிஜமாகவே அப்படிதான் இருந்தேன். எல்லாத்தையும் சகிச்சேன். கட்டாய சிரிப்போட நின்னேன். எதுவுமே நடக்கல மாதிரி அவளிடம் இருந்தேன். ஏன்னா அதுதான் காதல்னு நான் நம்புனேன். ஆனா அந்த முடிவுதான் என்னை எல்லாத்தையும் இழக்க வச்சது. என் எதிர்காலம் நாசமாயிற்று. என் மரியாதைக்கு மதிப்பில்லாம போச்சு. என் குடும்பத்தோட கடைசி சேமிப்பும் காலியானது. இதெல்லாம் ஏன்னா என்னை ஒருபோதும் மனிதனாக கூட பார்க்காத ஒருத்தியின் பின்னாடி ஓடினதுக்காக. நான் யோசிக்காம ஒரு அடிய பின் சென்றேன், அந்த பார்வைகள்ல இருந்து தப்பிக்க. ஆனா என் குதிகால் பின்புற மேடையின் ஓரத்துல மாட்டிக்கிட்டது. அது டீச்சர் மேசை அடியில் இருந்த உயரமான பிளாட்ஃபார்ம். என் சமநிலை ஒரே சமயத்துல போயிட்டு. நான் தடுக்கவும் முடியல. கிளாஸ் ரூம் என் சுற்றுல சுழல ஆரம்பிச்சுது. நான் கீழே விழுற அந்த நொடியில எல்லாமே ஸ்லோ மோஷன் மாதிரி. என் பார்வை மேல சீலிங்ல இருந்த விளக்குகளுக்கு போச்சு. அதுக்கு பக்கத்துல எலினா முகம். இன்னும் அழகா, இன்னும் தூரமா. இது எல்லாம் அவளுக்கு எந்த அர்த்தமும் இல்லாத மாதிரி. அடுத்த நொடியில முழுக்க இருள். மீண்டும் கண் திறந்தபோது நான் அதே கிளாஸ் ரூம்ல தான் உட்கார்ந்திருந்தேன். அதே மேசைகள், அதே சத்தங்கள், அதே சூரிய ஒளி ஜன்னல் வழியா உள்ள வந்தது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் முழுக்க மாறியிருந்தது. நான் கீழே என் கைகளை பார்த்தேன். பிறகு என் ஃபோனை பார்த்தேன். உடனே புரிஞ்சிச்சு, இது இன்னும் நடக்கவே இல்லைன்னு. நான் மெதுவா தலை தூக்குனேன். முன்பு போலவே எலினா என் நோக்கி நடந்து வந்தாள். ஆனா இந்த தடவை நான் முந்தையவன் இல்ல. அவள் என்ன பேசப் போறாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இந்த தடவை அது நடக்க நான் விடமாட்டேன். அவள் முன்னாடி போலவே என்னை நோக்கி நடந்து வந்தாள். எதுவுமே மாறலன்னு நினைக்கிற மாதிரி. அவளோட நடைகள் மெதுவா, முழு தன்னம்பிக்கையோட. முழு கிளாஸும் என்ன பார்த்து அமைதியா இருந்தது. ஆனா எனக்கு எல்லாமே நினைவுல இருந்தது. நான் அப்படியே சீட்ல சாஞ்சு உட்கார்ந்தேன். என் பாடி லாங்குவேஜ் ரிலாக்ஸா. என் விரல்கள் மேசை மேல மெதுவா தட்டிக்கிட்டு இருந்தது. ஏன்னா அடுத்தது என்ன நடக்கப் போகுதுன்னு எனக்கு கிளியராக தெரியும். சில வினாடிகளில் அவளோட ஃப்ரெண்ட் என் ஃபோன் பறித்து நான் அனுப்பின எல்லா மெசேஜ்களையும் சத்தமா வாசிப்பான். மீண்டும் என்னை எல்லாருக்கும் முன் அவமானப்படுத்த. ஆனா இந்த தடவை நான் தான் ஃபர்ஸ்ட் மூவ் போட்டேன். யாராவது என் ஃபோனை தொடுறதுக்கு முன்னாடியே நான் ரிலாக்ஸா அதை எடுத்தேன். ஸ்க்ரீன் லாக் பண்ணி, ஸ்லைட் பண்ணி, அவளை நேரா கண்களில் பார்த்து கொண்டே என் பாக்கெட்ல போட்டுட்டேன். முதல் தடவையாக நான் என் பார்வையை கீழே தாழ்த்தல. அவள் உடனே அதை கவனிச்சாள்.
அவளோட நடைகள் கொஞ்சம் மெதுவாயிடுச்சு. ஃபேஸ்ல பெரிய சேஞ்ச் எதுவும் தெரியலனாலும் அவளுக்கு ஏதோ வித்தியாசமா தோன்றுச்சுன்னு எனக்கு புரிஞ்சுது. இன்ட்ரெஸ்டிங். முந்தைய வாழ்க்கையில் நான் கண் கூட நேரா பார்க்க மாட்டேன். நர்வஸா இருப்பேன். அவங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக்கி வைப்பேன். ஆனா இந்த தடவை நான் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். யாரையோ காத்திருக்கிற மாதிரி. அவளோட ஃப்ரெண்ட் புருவத்தை சுழிச்சு முன்னாடி வந்தான். அதே சீன் ரிப்பீட் பண்ணணும்னு முயற்சி. தொலைவில் இருந்தபடியே ஒரு கிண்டல் சிரிப்போட, டா ஃபோன் கொடு, சும்மா ஒரு செக் பண்ணணும். நான் கொஞ்சம் பின்னாடி சாஞ்சு அமைதியா அவனை பார்த்து சொன்னேன். இல்ல. அது பெரிய சத்தம் இல்ல, ஆனா எதிர்பார்த்ததை விட ரொம்ப வெயிட் இருந்தது. ஒரு நிமிஷம் முழு கிளாஸும் அமைதியா போச்சு. எல்லாரோட பார்வையும் என்ன மேல. ஏன்னா இது இப்படி நடக்கவே கூடாது. அவன் கண்ணெமைச்சான். எதிர்ப்பு வரும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. அவன் சிரிப்பு கொஞ்சம் மாறி மீண்டும் அருகே வந்தான். இத அன்னெசரியா காம்ப்ளிகேட்டட் ஆக்காத. அவன் கை என்ன நோக்கி வருது. அது எப்படி முடியும்னு எனக்கு முன்பே தெரியும். இந்த தடவை உணர்ச்சியால் ரியாக்ட் ஆக போறதே இல்ல. நான் ஃபோன் கொடுக்கறதுக்கு பதிலா என் நாற்காலிய கொஞ்சம் பின்னாடி இழுத்தேன். அவன் கை வெறுமனே காற்றுதான் பிடிச்சுது. அந்த சின்ன மூவ் கூட கிளாஸ்ல சில பேரை நிறுத்துச்சு. சின்ன விஷயம், பெரிய எஃபெக்ட். இப்போ எனக்கு கிளியரா ஃபீல் ஆயிடுச்சு. மூடு கொஞ்சம் அவர்களுக்கே எதிரா திரும்புது. அதுதான் எனக்கு வேண்டியது. எலேனா கடைசியாக என் மேசை முன்னாடி நின்னா. அவளோட பார்வை கொஞ்சம் கீழே சரிஞ்சது. அவள் என்னை கவனமா பார்த்துக்கிட்டு இருந்தா. முதல் தடவையாக அவளோட முகத்துல போர்டம் இல்ல, கியூரியாசிட்டி. அவள் மெதுவா கேட்டா. குரல் இன்னும் காம் தான், ஆனா கொஞ்சம் ஷார்ப்பா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தயக்கமே இல்லாம அவளோட கண்கள்ல நேரா பார்த்து சொன்னேன். ஒண்ணுமே இல்ல. இந்த கேம்ல எனக்கு இனிமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. வார்த்தைகள் சாதாரணம், ஆனா அதுக்குள்ள மீனிங் ரொம்ப வெயிட். உடனே அட்மாஸ்பியர் மாறிடுச்சு. சில பேர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அவளோட பக்கத்துல நின்ன ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் ஹெசிடேட் ஆனா. ஒரு நிமிஷம் அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு புரியல. அருமை. அந்த ஹெசிடேஷன் தான் எனக்கு வேணும். முந்தைய வாழ்க்கையில நான் அவங்க ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ட் பண்ணுவேன். அதனால சிச்சுவேஷன் முழுசும் அவங்க கண்ட்ரோல்ல. ஆனா இப்போ அவங்க என்ன ரியாக்ட் பண்ணணும்னு நான் டிக்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுதான் ஃபுல் கேம் சேஞ்ச். எலேனா கண்களை கொஞ்சம் சுருக்கினாள். அவளோட முகத்துல சட்டில் சேஞ்ச் எனக்கு தெரிஞ்சது. அவள் இன்னும் அருகே வந்தாள். ஒரு கையை என் மேசை மேல வச்சு கொஞ்சம் ஃபார்வர்டா நெழிஞ்சா. பேசாமலேயே ப்ரெஷர் கிரியேட் பண்ணுற டிஸ்டன்ஸ். இவ்வளவு அருகில் இருந்தாலும் அவள் இன்னும் பெர்ஃபெக்ட் தான். அன்டச்சபிள், ப்ரெடிக்டபிள். அவள் குரலை கொஞ்சம் தாழ்த்தி சொன்னாள். இன்று நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க. நான் ஒரு லேசான மூச்சை விட்டேன். கொஞ்சம் கிண்டல் கலந்த டோன்ல. நான் இனிமே ஆக்டிங் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ரிப்ளை அவளை ஒரு நொடி நிறுத்துச்சு. அதிக நேரம் இல்ல, ஆனா எனக்கு ஃபீல் ஆகிற அளவுக்கு. அவள் பின்னாடி மெதுவா விஸ்பர்ஸ் பரவ ஆரம்பிச்சது. முன்னாடி இருந்த சிரிப்போட எனர்ஜி இப்போ இல்ல. இடம் முழுக்க ஒரு கன்ஃபியூஷன் வைப் பரவ ஆரம்பிச்சது. அவர்கள் எதிர்பார்த்த சீன் அப்படியே நடக்கவே இல்ல. அப்போ நான் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். ஒரு மெல்லிய நினைவு திடீர்னு திரும்பி வந்தது. முந்தைய வாழ்க்கையில் நான் கம்ப்ளீட்லி அவளில் மாட்டிக்கிட்டு இருந்ததால் இக்னோர் பண்ணிய ஒன்று. என் ஃபோன், என் அக்கவுண்ட், என் பெயர். நான் மெதுவா மீண்டும் பாக்கெட்குள் கை போட்டேன். செக் பண்ணணும்னு இல்ல, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங். இப்போ விஷயங்கள் மாறி இருக்குது. ஃபோனை அன்லாக் பண்ணி ஸ்க்ரீனை பார்த்தேன். என் கண்கள் ஒரு விஷயத்துல நின்னு போச்சு. பேலன்ஸ். அது ஜீரோவும் இல்ல, அது ரொம்ப குறையவும் இல்ல. ஒரு நொடி நான் தவறா பார்க்கறேன்னு தோணுச்சு. மீண்டும் நம்பர் பார்த்தேன். இதய துடிப்பு அதிகரிக்கல, மாறாக மெதுவா ஆயிடுச்சு. அப்படியா, இதுதான் இந்த சிஸ்டம் வேலை செய்யற விதமா? எந்த ரியாக்ஷனையும் வெளியில காட்டல. ஸ்க்ரீனை லாக் பண்ணி ஃபோனை வச்சுட்டேன். இப்போ இதை யாருக்கும் தெரியக்கூடாது. இப்போ இல்ல. எலேனா இன்னும் என்னையே கவனமா பார்த்துக்கிட்டு இருந்தாள். என்ன மாறி இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி. இப்போ எனக்கு கிளியரா தெரிஞ்சது. அவளுக்கு இனிமே என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியல. அது நல்ல விஷயம். அதாவது நான் ஏற்கனவே ஒரு ஸ்டெப் முன்னாடி. நான் மீண்டும் நாற்காலியில் பின்னாடி சாஞ்சேன். ரிலாக்ஸ் ஆயிட்டேன். காம் ஃபேஸா அவளை பார்த்து சொன்னேன். நீ ரெடியா இருந்தா உன் சீட்டுக்கே திரும்பி போலாம். அந்த ஒரு சென்டென்ஸ் கிளாஸ்ல மொத்தமா ஷாக் வேவ் மாதிரி போச்சு. யாரும், ஒரே ஒருத்தரும் அவளிடம் இப்படி பேசினதே இல்ல.
என் பக்கத்துல இருந்த நண்பன் ஏதோ பேச வர பாதியில நின்னா. இன்டர்வியூன் பண்ணணுமா இல்லையான்னு புரியாம. இலேனா அசையவே இல்ல. சில நொடிகள் நாங்க இருவரும் அமைதி. ரூம்ல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் டென்ஷன், ஏதோ உடைய போது மாதிரி. பிறகு அவள் மெதுவா தன் போஸ்டரை நேராக்குனா. ஆனா அவள் கண்களில் இருந்த பார்வை மாறி இருந்தது. அது வெறுப்பில்ல, இன்ட்ரெஸ்ட். அது அதைவிட ஆபத்தானது. அந்த நொடிக்கு பிறகு அந்த கிளாஸ் ரூம் ஒருபோதும் முன்பிருந்த மாதிரி இருக்கவே இல்ல. அந்த கிளாஸ் ரூம் இனிமே முன்பிருந்த மாதிரி இல்ல. ஒரு வகை சும்மா நிசப்தம். யாரோ நெக்ஸ்ட் மூவ் எடுக்கணும் போல. ஆனா யார் எடுக்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாத நிலை. எலேனா இறுதியாக திரும்பி தன் சீட்டுக்கு போனாள். ஆனா அவள் பார்க்காமலேயே அவள் கவனம் இன்னும் என்மேல்தான் இருக்குன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சது. அது ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணுச்சு. அவள் எதிர்பார்த்த ஸ்டோரி லைனை நான் உடைச்சிட்டேன். நல்ல விஷயம். அதாவது இனிமே நான் அவள் ஸ்கிரிப்ட்ல கேரக்டர் இல்ல. சில வினாடிகள் கழித்து டீச்சர் உள்ளே வந்தார். கிளாஸை அமைதியாக்கினார். வெளியே பார்த்தா எல்லாம் நார்மல் மாதிரி. ஆனா உள்ளுக்குள் ஒன்றும் நார்மல் இல்லை. நான் மெதுவா சேர்ல பின்னாடி சாய்ந்தேன். ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டேன், டென்ஷன் குறைக்க. ஏன்னா இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். இப்போ நான் என்ன செய்ய போறேன்? முந்தைய வாழ்க்கையில் நான் ரியாக்ட் பண்ணினவன். இந்த முறை நான் கண்ட்ரோல் பண்ண போறவன். கிளாஸ் நடக்கும்போது கேஷுவலா ஃபோன் எடுத்து யாருக்கும் தெரியாம ஸ்க்ரீனை கையால கொஞ்சம் கவர் பண்ணி பேங்கிங் ஆப் ஓபன் பண்ணேன். ஜஸ்ட் செக் பண்ற மாதிரி. ஆனா நம்பர்ஸ் தெரிந்தவுடனே என் கவனம் கூர்ந்தது. பேலன்ஸ் உண்மையாவே இருந்தது. உண்மை மட்டுமல்ல, அளவுக்கு மீறி இருந்தது. முதல் பார்வையிலேயே புரியாத அளவுக்கு டிஜிட்ஸ். ஒரு நொடி சிஸ்டம் எரரா என்று தோணுச்சு. டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி ஓபன் பண்ணேன். எதுவும் மிஸ்மேட்ச் இல்ல. எந்த இன்கம் டிரான்ஸ்ஃபர் இல்ல. எந்த ரீசன் இல்ல. அது நேரா என்னோட பேலன்ஸ். என் முகத்தில் ரியாக்ஷன் எதுவும் இல்ல. ஆனா உள்ளுக்குள் எல்லாம் மெதுவா செட்டில் ஆக ஆரம்பிச்சது. இது மிஸ்டேக் இல்லைன்னா நான் திரும்பி வந்ததோட மட்டும் நேரம் மாறல. என் ஐடென்டிட்டி, என் ரீசோர்சஸ், என் பொசிஷன் கூட மாறியிருந்தது. நான் ஃபோன் லாக் பண்ணி மெதுவா மேஜை மேல வைத்தேன்.